ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீகாக் ஃபெதர் ஸ்டிச் டைப் 2. ஃபஸ்ட்டு வந்துட்டு திலகம் ஷேப் வந்துட்டு திலகம் ஷேப்பை வச்சு ட்ரா பண்ணிவிட்டு மேலே ஒரு ரவுண்டு, அதுக்கு மேலே இன்னொரு ரவுண்டு. நல்லா நீங்கள் கொஞ்சம் பெருசாக போடணுனாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீழே திலகம் ஷேப் போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து மேலே இருக்கிறதுல ஒரு ஸ்டிச், அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச், கீழே அப்படியே பட்டன் ஹோல் மாதிரி இழுத்து ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு நம்ம ஸ்டிச் போடணும். அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன லாக் போடணும். நல்லா பாருங்கள், மேலே அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச், கீழே அப்படியே கொண்டு வந்து ஃபஸ்ட்டு இதில் லாக் போட்டு குட்டி லாக் மேலே போடணும். அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச், கீழே கொண்டு வந்து ஒரு லாக் போட்டு குட்டி லாக் பக்கத்துலேயே போடணும். இதில் வந்துட்டு என்னதுன்னா கொஞ்சோண்டு கேப் இருக்கணும். மேலே கொஞ்சம் கேப் விட்ருக்கோம் பாருங்கள், அதே மாதிரி கேப் இருக்கணும். கேப் விடாமல் போடக்கூடாது. பக்கத்தில் நெருக்கமாக நம்ம போடக்கூடாது. பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கேப் விட்டு தான் போடணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு பீகாக் அந்த ஃபெதர் மாதிரி அழகாக இருக்கும். இதில் வந்துட்டு ஒன் சைடு ஃபுல்லாக இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டுட்டு எண்டு நாட்டு போட்டுறணும். அதே மாதிரி திரும்பவும் போட்டு முடிச்சுட்டு திரும்ப சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் போன தடவை நீங்கள் பீகாக் ஸ்டிச்சு டைப் 1ல் போட்டிங்கள, சேம் அதே ஸ்டிச் தான், அதே மாதிரி தான் போடணும். இந்த பாருங்கள், எண்டு நாட் போட்டு திரும்ப இந்த பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே கொண்டு வந்து போடுறோம். மேலே போகிறோம், மேலே ஒரு ஸ்டிச், கீழே கொண்டு வந்து ஒரு லாக்கு, அதுக்கு பக்கத்தில் குட்டி லாக்கு, மேலே போகணும், அதுக்கு மேலே போட்டு கீழே கொண்டு வந்து லாக்கு, பக்கத்தில் ஒரு குட்டி லாக்கு. இதே மாதிரி தான் வரணும். அழகாக வரும், சூப்பராக ஃபெதர் மாதிரி இருக்கும், நல்லா நீட்டாக இருக்கும். பாருங்கள், இதே தான் டைப் 1ல் போட்ட அதே ஸ்டெப்பை தான் டைப் 2ல் ஃபஸ்ட்டு போடுறோம். இதில் என்னன்னா நமக்கு வந்துட்டு டைப் 1 மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு கொஞ்சோண்டு ஷேடட் நம்ம கொண்டு வர போகிறோம். அதுதான் இதில் மெயின். ஷேடட் பீகாக் ஸ்டிச் தான் இது. நம்ம வந்துட்டு டைப் 2ல் போட போகிறது. ஃபுல்லாக இந்த பாருங்கள் இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். இது போட்டுடுறோம். ஓகே, மேலே போட்டு கீழே கொண்டு வந்துட்டு லாக் ஸ்டிச் போட்டுடுறோம். அவ்வளோதான், எண்டு நாட் போட்டுடுறோம். போட்டுட்டு இங்கே பாருங்கள், சென்ட்ரலில் வேறு ஒரு கலர் நம்ம எடுத்துக்கணும். த்ரெட்டு எடுத்துகிட்டு மேலே கொண்டு போயிட்டு அந்த செகண்டுக்கும் தேர்டுக்கும் இடையில நம்ம கொண்டு போயிட்டு ஒரு லாக்கு மேலே கொண்டு போகிறோம். அடுத்த கேப்பில் நம்ம விடணும். ஒரு கேப்லையும் தான் நம்ம விட்டு லாக் போடணும். கீழே கொண்டு வந்து லாக்கு, மேலே அந்த கேப்பில் கொண்டு வந்து கீழே ஒரு லாக்கு, மேலே அந்த கேப்பில் போயிட்டு கீழே கொண்டு போகிறோம், ஒரு லாக் போடுறோம் மேலே. இதே மாதிரி தான் ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக போட்டு அந்த சைடு ஃபுல்லாக போடணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் பீகாக் ஃபெதர் ஸ்டிச் டைப் 2, அதாவது ஷேடட் பீகாக் ஃபெதர் ஸ்டிச். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். அவ்வளோதான். இங்கே வந்துட்டு முடிச்சுட்டு ஒரு எண்டு நாட் போட்டுடுறோம். அடுத்தது அதே மாதிரி சென்டரில் ஆரம்பிக்கிறோம், லாக் ஸ்டிச் போடுறோம், திரும்ப சென்டரில் ஆரம்பித்து ஒரு லாக்கு, அந்தந்த கேப்பில் கொண்டு வந்து ஸ்டிச் போடுறோம். இதில் கேப்பில் போட்டு கீழே இழுத்து ஒரு லாக்கு, கேப்பில் இழுத்து ஒரு லாக்கு, திரும்ப இந்த கேப்பில், அதாவது செகண்டுக்கும் தேர்டுக்கும் இடையில தான் நம்ம வந்துட்டு அந்த த்ரெட்டை கொண்டு போய் நம்ம ஸ்டிச் போடணும். இதுலேயும் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நம்ம லாக் ஸ்டிச் போட்டுறணும். அவ்வளோதான், எண்டு நாட் போட்டுடுறோம். நடுவில் வந்துட்டு நம்ம அந்த திலகம் ஷேப் ஸ்டோன் இருக்குல்ல, அதை வந்து க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிடுறோம். அவ்வளோதான்.